பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சுகமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் பாதுகாத்து நடத்தினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, நம்முடைய எந்த தேவைகள் நெருக்கங்களிலும் நம்முடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கணும். இன்றைக்கி உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், வேலை காரியம், தொழில் காரியத்தில், திருமண காரியத்தில் தேவைகள் உங்களுக்கு இருக்கலாம். யார் நமக்கு உதவி செய்வாங்க, எங்கே போகிறது, என்ன செய்கிறதுன்னு கலங்கலாம். ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். அவர் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பி உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஒன்றும் பயப்படாருங்க. சரியா? சரி, இப்போ வசனத்திலேருந்து சில நம்முடைய நேரம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம கடந்த வாரத்தில் ஒன்று தியானித்தோம். யோசேப்பு, அவனுடைய ஒரு சின்ன மிஸ்டேக் பாருங்கள். இளம் வயதில் சகோதரருடைய குறைகளை எல்லாம் தகப்பட்டு சொல்லுகிறது. அதனால் உண்டான விளைவு அது ஒன்று. இன்னொரு காரியம், யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். அந்த வசனம் பாருங்கள், 5வது வசனம், ஆதியாகமம் 37:5. அதான் 4வது வசனம், 5வது வசனம் 2 வாசிக்கலாம் பாருங்கள். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். முதலாவது, யாக்கோபு யோசேப்பை ரொம்ப நேசித்து பலவரன் அங்கெல்லாம் தைத்து கொடுத்தார். விசேஷமாக மற்றவங்களை விட டிஃப்ரெண்டான ஒரு வஸ்திரம்லாம் தைச்சி கொடுத்த உடனே, அதிக அன்பு காண்பிக்கிறத பார்த்த உடனே மற்ற சகோதரர்களுக்கு கோபம் வருது. அதனால் யாரை பகைச்சாங்க? யோசேப்பை பகைத்தார்கள். தகப்பன் செய்த மிஸ்டேக்குனால சகோதரர்களுக்குள்ளே பகைமை உண்டானது. யோசேப்பை பகைத்தார்கள். 1. 2வது 5வது வசனம் பாருங்கள். யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய் பகைத்தாங்க. ஏன்னா யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்தில் அவன் உயர்ந்திருப்பதாகவும் அவனுடைய தாய், தகப்பன், சகோதரர்கள் அவனை பணிந்து கொள்வதை போன்ற ஒரு சொப்பனம். அதாவது தேவனுடைய எதிர்காலத்தை வைத்திருக்கிற திட்டம், அவன் உயர்த்தப்பட்டிருக்கிற காரியத்தை சொப்பனத்தில் வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ யோசேப்பு என்ன பண்ணியிருக்கணும்? கர்த்தர் வெளிப்படுத்தினதை தனக்குள்ளே வைத்து ஜெபம் பண்ணி இருக்கணும். அதற்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கணும். அவன் பாருங்கள், உடனே பொதுவாக அந்த சின்ன பிள்ளைகளுக்கு அதான் ஒரு வாஞ்சை. நமக்கு ஒரு காரியம் வெளிப்பாடு வந்துட்டா, ஆண்டவர் பேசிட்டா எல்லாருக்கும் சொல்லிடணும். அந்த மாதிரி யோசேப்பு அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டான்? சகோதரன்கிட்டே போய் சொல்லிட்டான். நீங்கள்லாம் ஒரு நாள் என்னை வணங்குவீங்க, கர்த்தர் என்ன தான் உயர்ந்த இடத்துல வைக்க போகிறார், எனக்கு இப்படி சொப்பனெல்லாம் காமிச்சிருக்கிறார் பாருங்க அப்படின்னு சொன்னான். பாருங்க, இவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அப்போது யோசேப்புடைய மிஸ்டேக் 2வது, சொப்பனம் கண்டா அதை மனதில் வைத்திருந்திருக்கணும். அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஜெபித்திருக்கணும். அதை விட்டு சகோதரர்கள் பாதிக்கப்படுகிற மாதிரி சொப்பனத்துக்கு அவன் விளக்கம் சொல்லி, அதான் உண்மை, ஆனால் அதை இப்போ சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லிட்டான். அதனால் அதிகமாய் பகைத்தார்கள். அதன் பிறகு மறுபடியும் ஒரு சொப்பனம் கண்டான். அப்போ அவனுடைய தகப்பன் யாக்கோபு கூப்பிட்டு கண்டிக்கிறான். நாங்கள்லாம் உன்னை வணங்குவோமா, சும்மாரு அப்படின்னு சொல்லி. இப்போ யாக்கோபு சொப்பனம் கண்டு தேவன் அதை நிறைவேற்றினது யாக்கோபுக்கு தெரியும். அப்போ யோசேப்புக்கு இது கர்த்தர் கொடுத்த சொப்பனம் என்று தெரிந்திருக்க வேண்டும். அப்போ என்ன செய்திருக்கணும்? மகனை கூப்பிட்டு, மகனே, ஆண்டவர் உனக்கு எதிர்காலத்துக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதில் நாங்கள் எல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறோம். நீ அதை வெளியே சொல்லக்கூடாது. மனதில் வைத்துக்க, ஜெபம் பண்ணு. ஆண்டவர் ஏற்ற வேளையில் இந்த சொப்பனத்தை நிறைவேற்றி தருவார். இப்போ நீ வெளியே சொன்னால் உன்னை பெருமைப்படுத்துவதாக இருக்கும். உன் சகோதரர்களே அதை பாதிக்கும். அதனால் உங்களுக்குள்ள அன்பு பாதிப்பு ஏற்படும் என்பதை யாக்கோபு யோசேப்புக்கு சொல்லி கொடுத்திருந்திருக்க வேண்டும். அதை யாக்கோபு தவறிவிட்டார். யோசேப்பும் பாருங்கள், கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை ரகசியமாய் வைத்து பாதுகாக்கிறதை விட்டு அந்த சொப்பனத்தின் மூலம் யாருடைய வாழ்க்கையில் அவங்க யோசேப்பை பணிந்து கொள்ளுவார்கள் என்று கண்டானோ அவங்ககிட்ட போய் சொல்லுகிறான். அப்போ நேச்சுரலாக அவங்களுக்கு கோபம் வரும். அதனால் அவனை பகைத்தார்கள் என்பதாய் பார்க்கிறோம். 11ஆம் வசனம் பாருங்கள். அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான், பொறாமை கொண்டார்கள்.
பாருங்கள், இந்த 2 பக்கமும் மிஸ்டேக் இருக்கிறது. ஒன்று, யோசேப்பு செய்கிற தவறு என்ன, சொப்பனம் கண்டுட்டான், அதை மனதில் வைத்திருந்திருக்க வேண்டும். அதை போய் சகோதரங்கிட்டே சொல்கிறான், நீங்களாம் ஒரு நாள் என்னை பண்ணுவீங்க, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ பெரிய சொப்பனம் கொடுத்துருக்கிறார், நிறைவேற போகிற பெருமையாக சொல்லிட்டானா, அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் பெருமை வந்து விட்டது. அதனால சொல்லிட்டான். அது அவனுடைய தவறு. இப்போ 2வது தவறு, யாக்கோபுக்கு இது தெரிய வந்தபோது கூப்பிட்டு என்ன சொல்லியிருக்கணும், மகனே இதை மனசில் வைத்துக்க, நீ இந்த சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொன்னீன்னா அவன் சகோதரங்க பாதிக்கப்படுவாங்க, அவனுடைய அன்பை நீ இழந்து போவ, இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, மனசில் வச்சுக்க, நீ அப்பாட்ட மட்டும் சொல்லு, நான் அவனை கைடன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அவர் சொப்பனம் கண்டு அப்படியே ஆண்டவர் நடத்தி கொடுத்திருக்கிறார். அப்படிலாம் யாக்கோபு வழி நடத்தி இருக்கணும் மகனை. அது அவர் செய்த தவறு. 3வது, அவருடைய மற்ற சகோதரர்கள். சரி, யாக்கோபு இளம் வாலிபன், 17 வயசு, சின்ன பையனாக இருக்கிறான். அவன் ஒரு விளையாட்டுத்தன்மையில் இருக்கிறான். அவன் ஒன்று சொன்னால் அதை பெருசாக எடுத்து அவனை பகைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கு பதில் அவனை கூப்பிட்டு, தம்பி நீ இப்படிலாம் பேசக்கூடாது, சரி உனக்கு ஆண்டவர் சொப்பனம் கொடுத்தா உன்னோட வச்சுக்க, அதெல்லாம் நாங்கள் உனக்கு கீழே நிற்போன்னு ஏன் நீ எங்களை வேதனைப்படுத்துகிற, எங்களை இரிட்டேட் பண்ணுற, நீ சொல்கிறது எங்களுக்கு கோபமாக இருக்குது அப்படின்னு நேரில் பேசியிருந்திருக்கலாம். அதுக்கு பதில் அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை கொன்னுறணும் என்கிற சூழ்நிலைக்கு வந்து விட்டார்கள். அந்த அளவிற்கு உள்ளத்தில் கசப்புக்கு இடம் கொடுத்து விட்டார்கள். எல்லா பக்கமே காணப்படுகிற தவறுகளை நீங்கள் யோசித்து பாருங்கள். இந்த தவறுகளை நம்ம வீட்டில் செய்திடக்கூடாது என்பதற்குத்தான் ஆவியானவர் இதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். இப்போ உங்கள் வீட்டில் பாருங்கள், சில பிள்ளைகள் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் பேசுகிற அனுபவத்தை பெற்றிருப்பாங்க, தரிசனம் உடையவளாக இருப்பாங்க. சில பிள்ளைகள் சாதாரணமாக ஜெபம் பண்ணுவாங்க, சாதாரணமாக வேதம் வாசிப்பாங்க, அவங்களுக்கு அந்த கிருபை இல்லாமல் இருக்கலாம். சில பிள்ளைகள் தங்களுடைய ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை மிகைப்படுத்தி பேசிடுவாங்க. சந்தோஷத்தில் ஆண்டவர் மட்டும் என்ன இப்படி வச்சிருக்கிறார் அப்படி வச்சிருக்கிறார்னு சாட்சி சொல்லும்போது மற்ற உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் பாதிக்கப்படலாம். அதனால் நீங்கள் பேரண்ட்ஸ் கவனம் செலுத்தி பிள்ளைகளுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாது, சின்ன வயசு எது சொல்லணும் சொல்லக்கூடாது, ஆண்டவர் வெளிப்படுத்தினா கூட இதை சொல்லலாமா வேண்டாமா, அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சந்தோஷத்தில் சொல்லிவிடுவாங்க. அப்போ பேரண்ட்ஸு தான், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதெல்லாம் கவனித்து செய்ய முடியும். நீங்களே ஜெபிக்கிறதில்ல, பைபிள் வாசிக்கிறதில்ல, கர்த்தரோடு நெருங்கின உறவில் இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வழிநடத்தவே முடியாது. முதல்ல உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. நல்ல வேதம் வாசிங்க, ஜெபிங்க, வசனத்தில் தேறினவர்களாக காணப்படணும். கர்த்தருக்குள்ளே உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க. 2வது, உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நிலைமைகளை புரிந்து கொண்டு அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. இப்போது அவங்க பகைக்கிறாங்கன்னு யாக்கோபுக்கு தெரியும், யோசேப்பை பகைக்கிறாங்கன்னு. ஒரு தகப்பன் என்ன பண்ணியிருக்கணும், எல்லாரையும் கூப்பிட்டு வாங்கப்பா, யோசேப்பு நெல், இவன் சின்ன பையப்பா, அவங்கள ரொம்ப இளையவன், நீங்கள்லாம் முதிர்ச்சி அடைந்தவங்க, விளையாட்டுத்தனமாக ஏதாவது சொல்லிடுவான், நீங்கள் அதெல்லாம் மனசில் வைக்காதுங்க, உங்கள் தம்பி தானே, அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க, அவன் சொல்கிறத வச்சு அவனை பகைக்காதுங்கன்னு சொல்லி அவங்கள ஒப்புரவாக்கி ஜெபம் பண்ணி இருக்க வேண்டும். அதில் யாக்கோபு தவறி விட்டார். அதனுடைய விளைவு தான் கொலை செய்கிற அளவிற்கு அவங்க துணிஞ்சிட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதே நீங்கள் கவனம் செலுத்தி அதை எப்படி சரிப்படுத்தணும் என்பதை தேவனுடைய ஆலோசனை பற்றி சரிப்படுத்தி விட வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் பெரிய ஒரு விளைவுகளை அதை ஏற்படுத்தி விடும். கசப்பு, பகை, சண்டை, அது மாதிரி பிரிவினையை கொண்டு வந்து விடும். அதனால் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் பேசுகிற காரியம், 2 பிள்ளைகள் சண்டை போடுறாங்க, பேசாமல் இருக்காங்கன்னா, சரி அவன் அப்படி தான் இவா இப்படி தான் இருந்துட்டு போங்கன்னு விட்டுறக்கூடாது. நீங்கள் பிள்ளைகளோட பேசணும். தனித்தனி யாரையும் குற்றப்படுத்திடக்கூடாது. அடுத்த பிள்ளை கோவம் வந்துடும். ஒன்றை குற்றப்படுத்தினா அடுத்த பிள்ளை கோவம் வந்துடும், அவங்கள குற்றப்படுத்தினா இவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்போ நீங்கள் ஞானமாக செயல்படணும். 2 பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு அன்பாக பேசணும். அவங்கள்ட்ட விலைக்கு சொல்லணும், நம்முடைய குடும்பம், இயேசு நம்முடைய குடும்ப தலைவர், நம்ம எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த மாதிரி காரியத்தை பெருசுப்படுத்தாமல் நம்ம மன்னிக்கணும் அப்படின்றலாம் கற்றுக் கொடுத்து பிள்ளைகளுக்குள்ளே ஒப்புரவாதலை உண்டாக்கிடணும். சொல்லுவாங்க பெருமையாது, என் பையனும் பொண்ணு பேசிக்கவே மாட்டாங்க, 4 வருஷம் ஆச்சு அப்படின்னு. ஆனால் பெற்றோர்கிட்ட நல்லா பேசிக்குவாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க.
இதை சீரியஸாக நீங்கள் எடுக்கணும். அதுக்கு பின்னால் பிசாசு கிரியை இருக்கிறது. ஒரு மனதை கெடுக்கிற ஆவி, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி, பின்னால் அது பேரும் ஒரு விளைவை உண்டாக்கிவிடும். அதனால் நீங்கள் அவங்களுக்காக முதல்ல ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் 2 பேர்கிட்ட தனித்தனியாக பேசுங்க. அவங்கள உட்கார வச்சு அவங்கள விளங்கி கொள்ள பண்ணுங்க. அந்த தடுப்பு சுவர் உடைக்கப்பட்டு விடும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பெற்றோர் இதை செய்யாததுனால பிள்ளைகளுக்குள்ள கசப்புகள் வளர்ந்து வெறுப்புகள் உண்டாகி பின்னால் காலத்தில் சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு கேஸு நிறைய செய்தித்தாளில் பார்க்குறோம்ல, அதனால் கொலைகள் நடக்கக்கூடிய அளவிற்கு காரியம் போய்விடுகிறாரு. அதனால் இந்த ஆரம்ப நிலைமையிலேயே நீங்கள் பேரண்ட்ஸ் கவனம் செலுத்தி உங்கள் வீட்டுக்குள்ள சமாதானத்தை பாதிக்கிற எதுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு மனதை கெடுக்குது, சமாதானத்தை பாதிக்குதுன்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட நபரோட பேசணும். இது எதுக்கு நீ வெளியே சொல்லணும், உனக்குள்ளே வச்சுக்க. நீ ஆண்டவர்கிட்ட பேசி ஜெபம் பண்ணு, ஓகே எனக்கு சந்தோஷந்தான், ஆனால் நீ ஞானமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆலோசனை கொடுத்து வழி நடத்தணும். அது ரொம்ப முக்கியம். சரியா? அப்படி செய்யும்போது பாருங்கள், ஆண்டவர் அழகாக அந்த காரியத்தில் கிரியை செய்து பிரச்சனைகள் எழும்பாதபடி காத்து கொள்ளுவார். ஒரு விபரீதம் நடக்காதபடி ஆண்டவர் காத்து கொள்ளுவார். அதனால் இன்றைக்கே உங்கள் வீட்டில் அப்படி காரியம் இருந்தால் ஜெபம் பண்ணி சரிப்படுத்தி கொள்ளுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எழும்பும்போது உடனே ஜெபம் பண்ணி காரியத்தை சரிப்படுத்தி கொள்ளுங்க. அப்போ குடும்பத்தில் அன்பு, ஐக்கிய, சமாதானம் நிலைத்திருக்கும். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பிள்ளைகள் பேசாமல் இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாக நினைக்கிறாங்க, மூஞ்ச தூக்கி கொள்கிறாங்க, அவங்க ஒரு ஐக்கியமாக இருக்கிறதில்ல, ஆளுக்கு ஒரு பக்கம் குறை சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் சரிப்படுத்தணும். எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே தேவ அன்பு உண்டாயிருக்கணும். ஒரு அன்பு ஐக்கியம் எங்கள் வீட்டுக்குள்ளே காணப்படணும். மாமியார் மருமகளும் பேசிக்கொள்வதில்லை, கணவன் மனைவி பேசிக்கொள்வதில்லை. ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு காரியம், சாத்தான் உள்ளே நுழைந்து சமாதானத்தை கெடுத்து விட்டான். இந்த நாளில் யோசிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, மன்னியும், எங்களை ஐக்கியப்படுத்தும், அன்பினால் நாங்கள் இணைக்கப்பட உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க கிருபை தாரும். கேளுங்க. அது மாதிரி பகை, வைராக்கியத்துக்கு இடம் கொடுக்காதபடி அன்பினால் நிறைந்து வாழ கிருபை தாருங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரோடு பேசுங்க, மனம் திறந்து பேசுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், நிறைய பேரோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற தடுப்பு சுவர்களை உடைத்து கொண்டிருக்கிறார். ஒரு அன்பு ஐக்கியத்தை கர்த்தர் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடுப்பு சுவர்கள் உடைக்கப்படட்டும், பிரிவினையின் சுவர்கள் உடையட்டும். ஒரு அன்பு ஐக்கியம் எல்லாருக்குள்ளும் உண்டாகட்டும். மன்னிப்பதும், ஆண்டவரை சகித்து கொள்ளுவதும், ஒருவர் நேசிக்கிறதும் இப்பொழுது எல்லாருடைய உள்ளத்தில் அந்த அன்பு உண்டாகும்படிக்கு செய்யும். ஆவியானவர் இப்பொழுது ஊற்றப்படட்டும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. இப்போ ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு குடும்பமாய் ஒன்றாய் இணைந்து நிற்க கிருபை தாரும். இப்பொழுது அவனுடைய தேவைகளை சந்தியும். அவள் எழுதி வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதம் நடக்கணும் அப்பா. தடைகள் விலகணும். இந்த வாரத்தில் அதையெல்லாம் நீர் வாய்க்க பண்ணி அவளை மகிழ பண்ணியும். ஆண்டவரே, அப்படியே எங்களுடைய கிராமத்துக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். உடைய ரத்தத்தை கிராமத்தில் தெளிக்கிறோம், எங்களுடைய பட்டணத்தில் தெளிக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களுடைய கிராமம் பட்டணத்தை நிரப்பட்டும். எல்லாருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். ரட்சிக்கப்பட உடைய வசனத்துக்கு செவி கொடுக்க எல்லாருடைய இருதயமும் மாற்றப்படட்டும் என்று நாங்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய கிராம பட்டணத்தில் தேவ சமாதானம் உண்டாயிருக்கட்டும். சமாதானத்தை கெடுக்கிற கிரியைகள் அழியட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். எங்களுடைய அரசாங்கங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதலமைச்சர், பிரதமர் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்க மேல் ஆளுகை செய்யும். சாத்தானுடைய தந்திரங்கள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யாதபடி, ஏவுதலை கொண்டு வராதபடி பிசாசின் தறிகள் முடக்கப்பட்டு போகட்டும். கர்த்தர் ஆளுகை செய்யும். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்படணும். ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போகிற பிள்ளைகள், படிக்க போகிற வருகிற இடத்தில் உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும். தீங்கு தொடாதபடி காத்துக்கொள்ள நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். மாபெரும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம். பின்மாறி காலத்து மழை எங்களுடைய தேசத்தில் ஊற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மழை ஊற்றப்படட்டும். ஆவியானுடைய
உம்முடைய மழை ஊற்றப்படட்டும், அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும். எங்கள் திருச்சபையில், எங்களுடைய கிராமத்தில், எங்களுடைய பட்டணத்தில் ஆவியானுடைய அக்னி போடப்படட்டும். நாங்கள் அதற்காக ஒரு மனதோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நீர் அதை ஜெபத்தை கேட்டபடி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.